அனைவருக்கும் வணக்கம். நாம் சொல்லுகின்ற இந்த பொருள பங்குனி மாதம் முடிவதற்குள்ள உங்க வீட்ல இந்த இடத்துல நீங்க வைக்கிறதுனால, இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி, இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன பொருள்? அது எப்படி, எவ்வாறு நம்ம பயன்படுத்துவது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால பதிவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுவும் பங்குனி மாதம் அப்படின்னாலே அது இறை வழிபாட்டுக்கு உரிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு மாதம் என்றே சொல்லலாம். ஸ்ரீராமருக்கு உகந்த ஸ்ரீராம நவமி, முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம், பங்குனி அமாவாசை, பங்குனி பௌர்ணமி அன்று இந்த மாதத்துல ரொம்பவும் அதிகமான விசேஷங்களும் விரதங்களும் வந்துட்டு இருக்கு. தமிழ் மாதங்களில் கடைசி மாதமா வரக்கூடிய இந்த ஒரு பங்குனி மாதம் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான செல்வ வளங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம் என்று சொல்லலாம். இதற்கு காரணம் என்னன்னா, பங்குனி முடிஞ்சு அடுத்ததா வரக்கூடிய சித்திரை மாதம் புது வருடமா இருக்க போகுது. அதனால பிறக்கக்கூடிய தமிழ் வருடமான புது வருடம் நமக்கு நல்ல வருடமா அமைஞ்சிருக்கணும் என்பதற்காக பங்குனி மாதத்தோடையே நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும் என்று நினைக்கிறவங்க பங்குனி மாதத்துல எந்த ஒரு இறை வழிபாடு செய்தாலும் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியே பிறக்கக்கூடிய அந்த புதிய வருடமான சித்திரை மாதம் நல்ல வளமோடும் வாழ்க்கையில செல்வ செழிப்போடும் அமைவதற்கான வழிவகையை இது ஏற்படுத்தும். வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது, சரியான வேலை எனக்கு அமையல அப்படின்னு இருப்பவங்களும், வட்டி கட்டிய வாழ்க்கை போகின்றது என்று இருப்பவங்களும், கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு இருப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தள்ளி போகுது, திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கின்றது அப்படின்னு இருப்பவர்களும், இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க இந்த பங்குனி மாதத்துல முருகப்பெருமானுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். அதாவது உடனடியாக உங்க வேண்டுதல்கள் நிறைவேறுவது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே உங்க வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா வரங்களும் உங்க கைக்கு சேரும். அதுதாங்க இந்த பங்குனி மாதத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு அம்சம் என்றே சொல்லலாம். இந்த பங்குனி மாதத்தில் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நிச்சயம் கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைத்தே தீரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பொருள் வைத்து செய்யக்கூடியது தான் இந்த பரிகாரம். இப்போ இந்த பரிகாரத்தை பங்குனி மாதம் முடிவதற்குள்ள நீங்க எப்ப வேணும்னாலும் பண்ணலாம். இந்த வருஷம் பங்குனி மாதம் நமக்கு மொத்தமா 30 நாட்கள் இருக்கின்றது. அதுல நாம இப்ப பாதி நாட்கள் கடந்து வந்துட்டோம். இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கின்றது. இந்த சில நாட்கள்ல என்னைக்காவது ஒரு நாள் காலையிலோ இல்லைன்னா மாலை நேரத்திலேயோ நீங்க கண்டிப்பா இந்த ஒரு பொருளை வச்சு பரிகாரத்தை செய்து பாருங்க. கண்டிப்பா அதுவும் பங்குனி முடிவதற்குள்ள நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எல்லா கெடுதல்களும் நீங்கும். அதனால இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் பொருள் என்னன்னா கரிஞ்சீரகம் தாங்க. அதாவது கரிஞ்சீரகம் அப்படிங்கிறது சமையல்கள்ல மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாகவும் சர்வ நோய் நிவாரணி அப்படின்னும், இன்னொரு வடிவத்தில் திருஷ்டி பொருளாகவும், அப்புறம் எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருளாகவும் இருக்கின்றது. அதுவும் இந்த கருஞ்சீரகம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டிலும் கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி பரிகாரத்தை நாம செய்வதனால் நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை எண்ணங்கள் இது மாதிரி எல்லாமே நீங்கி ஓடிவிடும். அதுவும் கண் திருஷ்டி, அப்புறமா செய்வினை கோளாறுகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும். தீராத பண கஷ்டம் தீரும். கெட்ட கனவுகள், தூக்க இல்லாமல் இருப்பது, இது எல்லாமே தீரணும் என்று நினைக்கிறவங்களும், தொழிலில் ஏற்றம், அதாவது வீட்டுல தொழில் செய்பவர்களின் வியாபாரம் பெருகுவதற்காகவும் இந்த ஒரு வழிபாட்டை பண்ணலாம். முதல்ல வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்குவதற்காக இந்த ஒரு பொருளை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கிண்ணத்துல கருஞ்சீரகத்தை போட்டு அதை வீட்டில் உள்ள ஹால்ல, அதாவது ஹால்ல பீரோவோட மேல வச்சு விட்டுடுங்க.
இது காத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகளை ஈர்த்துக் கொள்ளும். குறிப்பா வாரத்திற்கு ஒரு முறை அந்த பழைய கருஞ்சீரகத்தை செடியில போட்டுட்டு புதுசா மாத்திக்கணும். இத நீங்க வாரத்திற்கு ஒரு முறை மாத்தினா போதும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதனால் வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி ஓடிவிடும். அடுத்தபடியா கண் திருஷ்டி, செய்வினை கோளாறு நீங்குவதற்காகவும், வியாபாரத்துல நஷ்டம் மற்றும் குழந்தைகளின் உடல்நிலையில நோய்வாய் ஏற்படுவது இது எல்லாமே இந்த திருஷ்டியால் ஏற்படலாம். இதற்குத்தான் சிறிய ஒரு துணியில 1 ஸ்பூன் கருஞ்சீரகத்தை நீங்க 3 காய்ந்த மிளகாய், ஒரு துண்டு வசம்பு இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மூட்டையா கட்டி வச்சுக்கணும். அப்புறமா வீட்டோட நிலவாசல்ல இல்லைன்னா தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல அதுவும் நிலைவாசலில் இதை கட்டி தொங்க விடணும். இதன் மூலியமா கண் திருஷ்டி அப்படிங்கிறது நெருங்கவே நெருங்காது. அடுத்தது தீராத பண கஷ்டம் தீர அதாவது கையில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும், கடன் தொல்லை அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது சனிக்கிழமை அன்று சிறிய கருப்பு துணியில ஒரே ஒரு கைப்பிடி அளவு கருஞ்சீரகத்தை வச்சு முடிச்சா கட்டிக்கணும். அத உங்களோட பணப்பெட்டி இல்லைன்னா பீரோவுல வச்சுக்கணும். இது தேவையற்ற செலவுகளை குறைக்கும். செல்வத்தை ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்குங்க. அதாவது இரவில் அடிக்கடி பயந்து எழுந்து எழக்கூடியவர்களும், நிம்மதியான தூக்கம் இல்லாதவர்களுக்கு ஒரு சிறிய பரிகாரம் தான். கருஞ்சீரகத்தை மூட்டையா கட்டி தலையினை அடியில வச்சுக்கலாம். இது மன அமைதியை கொடுத்து தீய சக்தியிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். தொழில் வளம் பெருகுவதற்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம சாம்பிராணி புகை போடும்போது அந்த சாம்பிராணியோடு சேர்த்து சிறிது கருஞ்சீரகத்தையும் சேர்த்து போடும்போது லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். அதுவும் இந்த மாதிரியான எல்லா விதமான பரிகாரங்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கின்றது. இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள் இந்த பரிகாரங்களை நீங்க செய்வது என்பது சிறப்பு. அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை செய்யுங்க. என்றும் நல்லது மட்டுமே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.